தெனாலிராமன் கதைகள் 257. இனிப்பு சுவை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு இனிப்பு பண்டங்கள் என்றால் எப்போதுமே கொள்ளை பிரியம். அரசவை விருந்துகளில் தினமும் விதவிதமான இனிப்பு பலகாரங்களாக சுவைத்து சாப்பிடுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். தொடர்ந்து இனிப்புகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால் ஒரு முறை அவருக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக குன்றியது. அரசவை தலைமை மருத்துவர் அவரை பரிசோதித்துவிட்டு, அரசே, நீங்கள் இனிப்பு சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் உடல்நிலை மேலும் மோசமடைந்து பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று மிக கடுமையாக எச்சரித்தார். மருத்துவரின் அறிவுரையை கேட்டு அரசரும் சில நாட்கள் இனிப்பை தவிர்த்தார். ஆனால் அவரது நாக்கு இனிப்பை கேட்டு தொடர்ந்து நச்சரித்து கொண்டே இருந்தது. இனிப்பு சாப்பிடாமல் பொறுக்க முடியாத மன்னர் ஒரு நாள் நள்ளிரவில் தலைமை சமையல்காரரை தனது அறைக்கு ரகசியமாக அழைத்தார். எனக்கு மிகவும் பிடித்த லட்டு, குலோப் ஜாமுன் மற்றும் நெய் சொட்டும் ஜிலேபியை ரகசியமாக செய்து தினமும் என் அறைக்கு கொண்டு வா. இந்த விஷயம் அரசவையில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக கட்டளையிட்டார். சமையல்காரரும் அரசரின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அவ்வாறே செய்தான். அரசர் தினமும் ரகசியமாக இனிப்புகளை சுவைக்கத் தொடங்கினார். அரசரின் இந்த செயல் எப்படியோ தெனாலிராமனுக்கு தெரிந்துவிட்டது. அரசரின் உடல் நலனை காக்க நினைத்த தெனாலிராமன் ஒரு சிறந்த திட்டம் தீட்டினான். மறுநாள் காலை அரசவைக்கு வரும்போது தெனாலிராமன் தனது முகத்தில் ஒரு பெரிய வெள்ளை துணியை கட்டிக்கொண்டு தாங்க முடியாத வலியால் துடிப்பது போல நடிக்கத் தொடங்கினான். அவனை பார்த்த அரசர், தெனாலிராமா, என்ன ஆயிற்று? ஏன் முகத்தில் துணி கட்டியுள்ளாய்? என்ன பிரச்சனை என்று மிகவும் கவலையுடன் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், அரசே, என் மனைவியின் வற்புறுத்தலால் நேற்று இரவு நிறைய இனிப்புகளை ஆசையாக சாப்பிட்டு விட்டேன். அதனால் இப்போது எனக்கு பயங்கரமான பல்வலியும் கடுமையான வயிற்று வலியும் வந்துவிட்டது. மருத்துவர் சொன்னதை கேட்காமல் இனிப்பை அளவுக்கு மீறி சுவைத்ததால் இப்போது என் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. வலியால் என்னால் துளியும் தூங்க முடியவில்லை. இனி என் வாழ்நாளில் இனிப்பு பக்கமே போக மாட்டேன். அது விஷத்திற்கு சமம் என்று கண்ணீர் மல்க மிகவும் பரிதாபமாக கூறினான். மேலும், இனிமேல் முகத்தில் இந்த துணியை கட்டிக்கொண்டுதான் இனிப்பு சாப்பிடுவேன். இனிப்புக்கு யார் அதை சாப்பிடுகிறார்கள் என்று அடையாளம் தெரியாதல்லவா என்றான். தெனாலிராமன் சொன்னதை கேட்ட அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. இனிப்பு சாப்பிடுவதால் எதிர்காலத்தில் வரப்போகும் பெரும் ஆபத்தை தெனாலிராமனின் தற்போதைய செய்கை அவருக்கு தெளிவாக உணர்த்தியது. தானும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இனிப்பு சாப்பிடுவதை நினைத்து அவர் மிகவும் வெட்கப்பட்டார். உடனடியாக தன் தலைமை சமையல்காரரை அழைத்து, இனிமேல் என் அறைக்கு எக்காரணம் கொண்டும் ரகசியமாக இனிப்பு கொண்டு வர வேண்டாம் என்று உத்தரவிட்டார். அரசரின் உடல்நலம் வெற்றிகரமாக காக்கப்பட்டதை எண்ணி தெனாலிராமன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டான். நீதி. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஆசைகளை ரகசியமாக தேடுவது நமக்கு நாமே செய்து கொள்ளும் துரோகம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.